ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு எனக்கு பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் ஆர்டர் வந்திருந்தது. கேக் போர்டில் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வெனிலா ஸ்பஞ்ச் வச்சு சுகர் சிரப்பில் வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். வெனிலா பேஸ் அண்ட் விப்பிங் க்ரீமோடைய டீட்டெயில்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷை வந்து ஆட் பண்ணி அதுவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடில் 2 ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமில். எதுக்காக இந்த ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கொடுக்குற ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரவுண்டு. ப்ரலைன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபில்லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய கஸ்டமர் வந்து கேக் வந்து ஹைட்டாக வேணாம், எனக்கு ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்டதுனால நான் 2 லேயர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வது லேயரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுகர் வாட்டரில் வெட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி க்ரம் கோட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபைனல் லுக் எப்படி வந்துச்சுன்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.